ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிற வீடியோ, நான் என்னுடைய வயலுக்கு வந்து திருப்பி வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த அறுவடைக்கான இறுதி கட்டத்தில் நிற்கிறோம் என்று தான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இப்போ வயல் வந்து கிட்டத்தட்ட விளைஞ்சி கொண்டு வருது. அந்த பச்சாதர் ஓலையெல்லாம் வந்து இந்த மாதிரி மஞ்சள் நிறத்துக்கு மாறின்னு சொன்னால் ஃபுல்லாக விளைஞ்சிட்டு என்று சொல்லி அர்த்தம். இது வந்து ஏத்தி 362 நெல் தான் இது. அதாவது நீட்டு சோப்புன்னு சொல்லுவாங்க இந்த நெல் இனத்தை. 2 சாதி வந்து நாங்கள் விதைச்சிருக்கிறோம். ஒன்று ஏடி 322, அடுத்தது பிஜி 378 எனும் நெல் இனத்தையும் நாங்கள் வந்து விதைச்சிருக்கிறோம். பாப்பம் எந்த அளவுக்கு அறுவடை தருதுன்னு சொல்லி. இப்போ வயல் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த டிட்வா இந்த காலநிலை பேரழிவுக்கு பிறகு வந்து இந்த வயல் வந்து ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் எங்களுடைய போட்ட முதலீட்டுக்கான வருமானத்தை வந்து தரக்கூடிய மாதிரி தான் இருக்குது வேளாண்மை. அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் என்னென்னு சொன்னால், அந்த வயலுக்கு வந்து 2 நாளைக்கு முந்தி யானையும் வந்திருக்கு. இப்போ நான் காட்டுற அந்த தடத்தை பாருங்கள், அதுக்குள்ளெல்லாம் அந்த யானை வந்திருக்கு. ஆனால் பெருசாக நெல்லை வந்து சாப்பிடலை. ஏன்னா இந்த மாதிரி பருவத்தில் வந்து நெல்லை வந்து யானை சாப்பிடும். இந்த யானையும் வந்து இதுக்குள்ளே வந்திருக்குது. இதுதான் வயல் ஃபுல்லாக வளர்ச்சி வந்து வயல் தான். யானையிலேருந்து வயலை பாதுகாக்கிறதுன்னு சொல்கிறது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு நைட்டில் வந்து ஆக்களை போட்டு பாதுகாக்க வேண்டியது தான் வரும். இதுதான் அந்த பிஜி 378 வகையை சேர்ந்த நெல் இனம். இதையே நாங்கள் விதைச்சிருக்கோம்னு சொன்னால், இது வந்து அந்த அடுத்த முறை காலபோகத்துக்கு வந்து நாங்கள் இந்த வயலை செய்யக்குள்ள வந்து நாங்கள் விதைக்கிறதுக்குரிய நெல் எடுக்கிறதுக்காக தான் இந்த நெல்லை வந்து நாங்கள் இப்போ பயிரிட்டிருக்கிறோம். இதான் இந்த பிஜி 378 நெல்லினம். உண்மையாக ஒரு சிறந்த ஒரு நெல் என்று தான் சொல்லுவேன் பிஜி 378. என்னென்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு அறுவடையை தருவது, சிறந்த விளைச்சல் என்று தான் சொல்லலாம். இப்போ நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பனை மரம். இந்த பனை மரத்தை தேடி தான் இந்த யானைகள் வந்து வாரது. ஏன்னா அந்த பனம்பழத்தை வந்து யானைகள் வந்து விரும்பி சாப்பிடுமாம். அப்போ அதனால் இந்த பனைமரம் இருக்கிற இடங்களுக்கு வந்து யானைகள் நைட்டில் சாப்பாடை தேடி அந்த பனம்பழத்தை சாப்பிட்றதுக்காக தேடி வருமாம். அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் இந்த யானைகள் வந்து நடந்து வருமாம். இதான் இந்த யானைன்ற அந்த மலங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த மரத்தை தேடி தான் அந்த யானை வந்து வந்திருக்கு. இதான் யானைன்ற மலம். இந்த மரங்களில் வந்து நிறைய விதைகள் இருக்குமா. விதைகள் மூலமாக வந்து நிறைய மரங்கள் வந்து உருவாகும் என்று சொல்லப்படுது. இப்போ இன்னொரு விஷயம், நாங்கள் இந்த வயலணிக்குள்ளே பார்த்தா வந்து இந்த தூக்கணா குருவி, அதுக்குரிய கூடு தான் இது. தூக்கணாங்குருவி கூடுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக வந்து அந்த குருவி கட்டியிருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ நீட்டாக வந்து நேர்த்தியாக செஞ்சுருக்கணும். இப்போ நாங்கள் கையால் செய்ய போனாலே வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக செய்ய மாட்டோம். அவ்வளோ நீட்டாக வந்து இந்த தூக்கணா குருவிகள் வந்து இந்த கூட்டை வந்து வடிவமைச்சிருக்கு. பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருக்குது பார்க்கக்குள்ள. இந்த இயற்கை வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நிறைய கூடுகளை காட்டியிருந்தது. இந்த பனை மரத்தில் நிறைய கிட்டத்தட்ட 4-5 கூடுகளை நான் பார்த்துருந்தேன். அவ்வளோ நீட்டாக வந்து பொறுமையாக கட்டி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த மரத்தில். ரைட், ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வயல் வந்து அறுவடை செய்யக்குள்ள கட்டாயம் நான் வீடியோ பண்ணி போடுறேன். எந்த அளவுக்கு விளைச்சல் இருக்குன்னு சொல்லியும் பார்ப்போம். இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நானும் ப்ரே பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓ